இதோ வந்துவிட்டோம் உங்கள் ஈகிள் கிட்ஸுக்காக. ஈகிள் கிட்ஸ் ஒரு புதிய படைப்பு, ஈகிள் ஸ்டோரிஸ். இன்று நம்ம பார்க்க போறது ஒரு டைனோசர் மற்றும் அதோட குட்டியை பற்றிய கதை. ஒரு நாள் ஒரு அம்மா டைனோசரும் அதன் குட்டியும் காட்டுக்குள் ஜாலியாக விளையாடி கொண்டு இருந்தன. அப்போது தூரத்தில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு குட்டி டைனோசர் மிகவும் பயந்தது. காடே அதிரும் வகையில் கேட்ட அந்த சத்தம் என்னவென்று மற்ற விலங்குகளுக்கும் புரியவில்லை. அம்மா டைனோசர் ஒரு மலையின் மேல் ஏறி பார்த்தபோது தூரத்தில் கண்ட காட்சி அவளுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. அங்கே நின்றது வேறு யாரும் இல்லை, டைனோசர் கிங் என்று அழைக்கப்படும் ராட்சச டைரனோசாரஸ் ரெக்ஸ். இதை பார்த்த அம்மா டைனோசர் தன் குட்டியை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று புரியாமல் குழப்பமடைந்தாள். இந்த சத்தத்தால் காட்டின் ராஜாவான சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. அவர் வெளியே வந்து பார்த்தபோது கோபத்தில் காட்டை துவம்சம் செய்து கொண்டு வரும் டீரெக்ஸை கண்டார். சிங்கம் ஒரு பெரிய கர்ஜனை செய்ய, காடே ஒரு பக்கம் சிங்கராஜாவின் சத்தம், மறுபக்கம் எதிரி டீரெக்ஸின் சத்தம் என காடே நடுங்கியது. அம்மா, நாம் அனைவரும் இறந்து விடுவோமா என்று குட்டி டைனோசர் கேட்டதை கேட்டு அம்மா டைனோசர் கலங்கினாள். பலத்த மழை, இடி, மின்னலுக்கு இடையே அம்மா டைனோசர் சிங்கராஜாவை தேடிச் சென்றாள். அழுதபடி வந்த அம்மா டைனோசரை பார்த்த சிங்கராஜாவுக்கு கோபம் வந்தது. என் உயிர் போனாலும் சரி, இந்த காட்டையும் உன் குழந்தையையும் காப்பாற்றுவது என் கடமை என்று அவர் வாக்குறுதி அளித்தார். சிங்கராஜா ஒரு மலையின் மீது ஏறி நின்று கர்ஜித்து அனைத்து விலங்குகளையும் அழைத்தார். ராஜாவின் அழைப்பை ஏற்று ஒரு பக்கம் சிங்கத்தின் சேனையும் மறுபக்கம் டீரெக்ஸின் சேனையும் அணிவகுத்தன. சிங்கத்தின் படையில் பலம் வாய்ந்த யானைப்படை இருந்தது. வேகமும் விவேகமும் கொண்ட குதிரைப்படை மற்றும் புலிப்படை இணைந்தது. அம்மா டைனோசரும் தன் இனத்தைச் சேர்ந்த டைனோசர்களை அழைத்து வந்து சிங்கத்தின் படையுடன் சேர்த்தாள். யுத்தம் தொடங்கியது. ஈகிள் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் இந்த ரத்த சரித்திரம் மிக வித்தியாசமான ஒரு களப்போராட்டம். ஒரு பக்கம் மிருகங்களின் ராஜன் சிங்கம், மறுபக்கம் காலம் கடந்து வந்த ராட்சச டீரெக்ஸ் எதிரி படம். நடக்கும் போராட்டத்தில் யாருக்கு வெற்றி என்பது சுவாரஸ்யமான அடுத்த எபிசோட்களை பார்த்து மகிழலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஈகிள் என்டர்டெயின்மெண்ட்.